சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல்கள்லாம் பயன்படுத்துகிறார். உங்களுடைய பார்வை? பாமக தலைவர் ராமதாஸ் தளபதியை நேரடியாக சந்திக்க வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னால் இதைவிட வெட்கமான வார்த்தை உலகத்தில் கிடையாது. எந்த தலைவரை சந்திக்கிறதுக்கு உனக்கு வெட்கமாக இருக்கிறது? வெட்கமாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வாங்கிய தொகைக்கு நீங்கள் பேசுகிறீர்கள். அவர் சொல்லுகிற ஒரு செய்தி, நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதால சொல்லுகிறேன். 1984 நாடெங்கும் ஒரு பெரிய புரட்சி செய்வதாக நினைத்து ஊரில் இருக்கிற அத்தனை உயிர் மரங்களையும் வெட்டி சாலையில் போட்டு அண்ணா அறிவாலயம் திறந்து திறப்பு விழாவுக்கு வந்த திமுக தொண்டர்கள் மீண்டும் வீட்டுக்கு போக முடியாமல் தத்தளிக்க வைத்த பொழுது கூட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் என்று சொல்லுகிற எம்ஜிஆர் அந்த இடஒதுக்கீடை தரவில்லை. ஆனால் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த இடஒதுக்கீடு தந்தார். அந்த இடஒதுக்கீடை பெற்ற பொழுது பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கு பாமக தலைவர் சொல்லுகிறாரு, எல்லா ஜாதியும் சேர்த்து எங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற இடஒதுக்கீடு. அந்த எல்லா ஜாதியும் மாநிலம் முழுவதும் இல்லை. அந்த கொடுத்த சதவீதத்தை அதிகமாக பயன்படுத்தியது வன்னியர்கள் தான். நான் சாதியின் பெயரை சொல்ல விரும்பாதவன். அவர்களுக்குத்தான் அதில் அதிக சலுகை. டிஎன்சி என்று சொல்லப்பட்ட பட்டியலில் அந்த சேர்க்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்த பல இனத்தவர்களுக்கு 1% தான் வேலைவாய்ப்பில், படிப்பில், கல்வியில் எல்லோரும் பெற்ற அனுபவம் இது. அந்த 20%ல் இந்த 10.5 மிக குறைவு. அப்படியே இருந்தாலும் அந்த 10.5 தருவேன் என்று பொய் சொல்லி வாக்கு கேட்டவர்கள் யார்? திமுக சொன்னதா? எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியை முடிக்க போகிற பொழுது அந்த 10.5 கொடுத்து விட்டு போனார். இன்றைக்கு வட மாவட்டங்களில் அதிமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதிகமானதுக்கு காரணம் அந்த அறிவிப்பு. அந்த அறிவிப்பை அரசாணையாக மாற்ற முடிந்ததா? ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் கேட்காமலே அரசாணை ஆக்கிய பெருமை எங்கள் தளபதிக்கு உண்டு. அவரை சந்திக்க வெட்கம்னா எனக்கு தெரிந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டது. எனவே அவருடைய வார்த்தைகளில் நடுக்கம் இருக்கிறது. வெட்கம் என்ற வார்த்தை அவரே வெட்கமில்லாமல் சொன்னதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரு முதல்வரை, ஒரு தலைவரை சந்திக்க வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த அடிப்படை இல்லையா? மனிதநேய அடிப்படையிலா அல்லது வேறு எதுன்னு ஆதிக்கத்தின் அடிப்படையிலா? இல்லை, இப்போ குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் மீதும் இருக்கும், அவருடைய குடும்பத்தின் மீதும் அவருக்கும் இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்க ஒரு தெலுங்கு பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல்வேறு தலைவர்களால் சாட்டப்படுது. எனக்கு தெரிந்து எனக்கு வயது இப்பொழுது 54. நூற்றாண்டு கடைந்தவர் தலைவர் கலைஞர். அவங்க அப்பா முத்துவேலர் திருக்கோலையில் இருந்தவர். அவங்களுடைய அப்பாவும் அங்கே தான் இருந்தவங்க. இதில் எங்கேருந்து தெலுங்கர் வந்ததுன்னு தெரியல. அடுத்தது நீங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல்லாம். நீங்கள் எந்த மூலத்தை எடுத்து பார்த்தாலும் தமிழை தவிர, தமிழினத்தை தவிர அந்த குடும்பத்துக்கு வேறு என்ன தெரியும்? நீங்கள் எப்படி அந்த இது எப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடத் தெரியாதவர்கள் வாசல் கோணல் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு எதுவுமே அந்த குடும்பத்து மேலே குற்றம் சொல்ல முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு பூர்வீகத்தை பற்றி சொல்கிறது. நான் வாழ்கிற ஊருக்கு பேர் நாகப்பட்டினம்னு பேர். ஏன் நாகப்பட்டினம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? மனிதர்களுடைய பூர்வீகம் இருக்குல்ல, ஆதி பூர்வீகம், அவர்கள் நாகர்கள். நாகர்கள் தான் ஆதி மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நாகர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற இடம்தான் நாகப்பட்டினம். அதுக்காக நம்மெல்லாம் நாகர்கள்னு சொல்லிட முடியுமா? இல்லை, இந்த ஆடி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி திதி வருது, நாக பஞ்சமி திதின்னு. அந்த பஞ்சமி திதி தான் மனிதர்கள் உருவான திதின்னு ஆகமத்தில் சொல்கிற மாதிரி நம்மெல்லாம் நாகர்கள்னு சொல்லிட முடியுமா? மனிதர்கள் தானே சார். மனிதர்கள் பேசுகிற மொழியால், இனத்தால் அவர்களை நீங்கள் கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் சாத்தியம்? இன்னும் சொல்ல போனால் இங்கே குறிப்பிட்ட தலைவருடைய குடும்பத்தை மட்டும் சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தோட பூர்வீகத்தை எடுத்தால்
எப்படி இருந்தாலும் சுற்றினோம்னா ஏதோ ஒரு இடத்துல தானே இருப்போம். இல்லை இப்போ அவங்க குறிப்பிடுறது இந்த மண்ணிற்கும் அவங்களுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம நான் என்ன கேட்குறேன், மண்ணிற்கும் அவர்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாநிலத்துக்குமே சம்மந்தம் இல்லையா? இல்லையா? மண்ணிற்கும் என் தலைவர் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இந்த மாநிலத்துக்கும் உங்களுக்குமே தொடர்பு இல்லை. அவர்கள் தொடர்பில் தானே நாங்கள் இருக்கோம். நீங்கள் இதில் ரொம்ப குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னென்னா, மண்ணிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்பவர்கள் எப்பொழுதும் தங்கள் நிழலை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள், உண்மையை பார்த்து பேசவில்லை. அவ்வளோதான். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் கலைஞரை சண்டாளன் அப்படின்னு பேசின ஒரு பாடல் எல்லாமே வெளியில் வந்துச்சு. ஒரு தரைக்குறைவான விமர்சனத்தை நோக்கி இந்த நாம் தமிழர் நகர்றதை எப்படி பார்க்குறேன்? என்னை பொறுத்தவரையில் நான் மேடையிலும் சரி எந்த இடத்திலும் அவர் பெயரை கூட உச்சரிப்பதில்லை. காரணம், உலகத்திலேயே கோயபிள்ஸ் என்று ஒருத்தர் இருப்பான். அவன் வாயை திறந்தா பொய்யாதான் சொல்லுவான். ஒருவேளை அவன் இப்போ உயிரோடு இருந்தால் நீங்கள் சொல்லுகிற இந்த தலைவரை பார்த்தா அவன் செத்து போயிடுவான். ஏன்னா இவர் வாயை திறந்தாலே பொய் தான். இவர்கிட்ட ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா, ஒரு நாகரிகம் இருக்கிறதா? எங்கள் ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி, இன்னும் சொல்லப்போனால் பல மேடையில் பேசுவதற்கு நான் அனுமதித்த அந்த பெண்மணி, வேந்தர் தொலைக்காட்சியில் நடந்த இது உங்கள் மேடை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ராஜ் தொலைக்காட்சியில் நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒரு பேச்சாளராக அறிமுகப்படுத்தியவன் நான். அந்த பெண்மணி உங்கள் இயக்கத்தில் உங்களுக்காகவே பேசுகிறவங்க, அவர்களை நீங்கள் தொலைபேசியில் பேசிய ஒரு வார்த்தை பிசிறு என்று சொல்லியிருக்கிறார். அதை ஏன் என்று கேட்கிறதுக்கு அன்றைக்கு நடந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். பிசிறு என்று சொல்வேன் அல்லது என்று அநாகரிகமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு பெண்ணை பார்த்து பிசிறு என்று சொல்வதோ அல்லது அநாகரிகமான அந்த வார்த்தையை சொல்வதோ ஒரு தலைவருக்கு அழகா? அவரை எப்படி நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க? அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, அவர் வைத்திருக்கிற கட்சியே அவருக்கு சொந்தம் இல்லை. நாம் தமிழர் என்கிற இயக்கம் சீபா ஆதித்தனாரால் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இறந்து போன மயிலாடுதுறை முத்துக்குமார் தான் அந்த பதிவை வைத்திருந்தார். அதற்கு பிறகு நீங்கள் அந்த பதிவு போய்விடக்கூடாது என்பதற்காக இறந்த முத்துக்குமாருடைய மனைவியை சாட்டை திருமணம் செய்து கொண்டு இயக்கத்தின் பெயரையும் அந்த பெண்ணையுமே உள்ளடக்கி வைத்து இயக்கம் நடத்துபவர்கள் அவர்கள் இல்லையா? அவர்கள் போய் இப்படி தலைவருக்கு சொல்லுகிற சார், விமர்சனங்கள் மட்டுமல்ல, இறந்த பொழுது கூட அடுத்தவர்களின் விமர்சனத்தை எதிர்த்து நின்ற ஒரே தலைவர் கலைஞர். அவரை ஒரு சாதியின் பெயரை சொல்லி அவமானப்படுத்துகிற வார்த்தை, இது நாகரிகமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டா? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் எந்த விதத்திலும் அவர் ஒரு அரசியல் தலைவரே அல்ல. இன்னும் சொல்ல போனால், வெளிப்படையாக சொல்ல போனால் அவர் தலைவரே இல்லை. இல்லை, இப்போ சாட்டை துரைமுருகன் அந்த பாடலை மேடையில் பாடுறப்ப ஒரு தலைவராக அவர் இருந்து ரசிக்கிறது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் வக்கரமான எண்ணங்கள் உருவாகிற பொழுது எதிரிலே அவர் கேவலமாக பேசும் பொழுது இவர் ஒரு தலைவராக இருந்தார், நாகரிகமான தலைவராக இருந்தார். நான் என்ன சொல்லுகிறேன், உங்களை நோக்கி அப்படி ஒரு வார்த்தை வந்தால் நீங்கள் எப்படி கொந்தளிக்கிறீங்க? ஒரு அடுத்தது அரசியல் நாகரிகம், மேடை நாகரிகம் எது தெரியுமா? நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இறந்து போன ஒருவரை விமர்சனம் செய்கிற அநாகரிகம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மறைந்த தலைவர், 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு, வாழ்ந்த தலைவர், அவரை போய் அவருடைய கட்சி பேச்சாளரை தவிர பேசுகிறார், நீங்கள் ஒத்துப்பீங்களா? பேசிக்கொண்டிருக்கிற நாகை நாகராஜன் ஒரு மேடையில் ஒரு வார்த்தையை தவறாக பேசினார் என்று, தவறாக பேசவில்லை. 2016 மார்ச் மாதம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நான் சொன்ன வார்த்தை, சிறுபான்மை இயக்கங்கள் எல்லாம் என் தலைவர் கலைஞர் இருக்கிற அறிவாலயத்தை நோக்கி வருகிறது, எங்களை காப்பாற்ற நினைக்கிற, எங்களை காப்பாற்ற வேண்டிய இறை தூதர் தலைவர் கலைஞர் நான் சொன்ன வார்த்தையை பல பத்திரிகைகள் புனைந்து பேசி தலைவர் கலைஞரின் அறிவுக்கு போய் எட்டி அவர் முரசொலியில் அறிவிப்பு கொடுத்தார். நாகை நாகராஜன் பேசிய சொல்லின் அர்த்தம் என்னவென்று புரியவில்லை,
ஆனாலும் இது கண்டிக்கத்தக்கது என்று நான் ஒரு சாதாரண தலைமை கழக பேச்சாளர், நான் பேசிய பேச்சை தலைவர் கலைஞர் முரசொலியிலே கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். அவர் தலைவரா ஒரு மறைந்த தலைவரை மேடையில் அநாகரிகமாக பேசுவதை உட்கார்ந்து ரசித்து கேட்கிற ஒரு தலைவரா அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? தலைமை பண்பது சரியாது, தவறிலும் தவறு. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் முதல்வருடைய உடல்நிலையை பற்றி பேசியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரையில் உடல்நிலை குறித்து விமர்சனங்கள் செய்வது தேமுதிகவின் தலைவர் பிரேமலதாவுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் அப்படி செய்ய மாட்டார்கள். காரணம் 2016 தேர்தலுக்கு பிறகு அவர்களுடைய கணவர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், இறக்கிற பொழுது கூட, தலைவர் கலைஞர் இறக்கிற பொழுது கூட வெளிநாட்டில் தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு உணர்ச்சி புலம்பாக அழுது புலம்பியவர். விமானத்திலிருந்து இறங்கியவுடன் நேரடியாக தலைவரை புதைத்த இடத்தில் வந்து பார்த்து ஆறுதல் சொன்னவர். அவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் உடல்நலத்தில் சோர்வுற்று தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் இவர் தன்னை அந்த பொறுப்புக்கு கொண்டு வருகிற அந்த நேரத்தில் நாற்காலியில் உட்கார முடியாமல் தான் உட்கார்ந்திருந்தார். என்றைக்காவது ஒரு திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் அல்லது ஒரு சாதாரண பேச்சாளர் அவருடைய உடல்நிலையை குறித்தோ அவருடைய செயல்பாட்டின்மை குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார்களா? திமுகவில் காக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் எது தெரியுமா? அவருடைய கணவர் தேமுதிகவின் தலைவர் இறந்த பிறகு இவர்கள் கேட்காமலே அரசு மரியாதை கொடுத்த உத்தம தலைவர் இன்றைய தமிழக முதல்வர். அவரை பார்த்து அப்படி சொன்னது எனக்கெல்லாம் ஆழ் மனதில் மட்டுமல்ல, அந்திவானத்து இருட்டிலே கூட நிர்ணயிக்க முடியாத துக்கத்தை தந்தது. அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நன்றி மறந்தவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லை, குறிப்பாக இப்போ கலைஞர் அவருடைய சுற்றி, அவருடைய குடும்பத்தை சுற்றி எப்போதுமே ஒரு விமர்சனம் இருக்கும். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களை நோக்கி அந்த விமர்சனங்கள் நகர்றதை பார்க்க முடியுதா? கண்டிப்பாக. காய்ந்த மரம் தான் கல்லடி போடும். என் தலைவர் கலைஞரின் குடும்பம் காய்ந்த மரம். பல பேருக்கு பழங்களை கொடுத்திருக்கிறது, விதைகளை கொடுத்திருக்கிறது, விருட்சங்களை கொடுத்திருக்கிறது. இவர்கள் கல்லாலும் அடிக்கிறார்கள், சொல்லாலும் அடிக்கிறார்கள். அது ஒவ்வொன்றும் அவர்களுக்கு ஏறுகிற ஏணிக்கு படியை போல உதவுமே தவிர இவர்கள் நினைப்பதை போல அது சறுக்கு மரம் அல்ல, அது தளிர்ந்த தேக்கு மரம். திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்ப்பு பர்சனலைஸ்டாக, இவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் இப்போ சுற்றுப்பயணம் வெளிநாடு போகிறாங்க, இவருக்கு முடியல அதனால் இதை பண்ணுறாங்க. இந்த விமர்சனங்கள் இன்றைக்கி பொதுவெளியில் ஒரு காமனான ஒரு இதாக போயிட்டு, இந்த பொதுவெளி விமர்சனங்களுக்கு திமுக சொல்கிற பதிலடியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் பதிலடியாக நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தினசரி தலைவருடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், கூட்டங்கள் அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் உடல்நலம் சரியில்லை என்று சொன்னாலும் நேற்றைக்கு குளத்தூர் தொகுதியில் சுற்றுப்பயணமாக மட்டும் 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறார் இல்லையா? போய் எல்லா மக்களையும் பார்த்துருக்கிறார். அவர் செயல்பாட்டோடு தான் இருக்கிறார். அவருக்கு வயது 70 ஆகிறது. நாம் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். 70 வயதிலும் அவர் இப்படி இருப்பது நமக்கு பெருமை, மகிழ்ச்சி. நாங்கள்லாம் உளமார்ந்து பாராட்டுகிறோம். தலைவர் தன்னுடைய திறமையை தாண்டி, தன் உடல்நிலையை தாண்டி உழைக்கிறார். கலைஞர் சொன்னதை போல ஸ்டாலின் என்கிற பெயருக்கு அர்த்தம் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அந்த உழைப்பு தலைவரிடம் இருக்கிறது. உடல் அதற்கு பக்கபலமாக இருக்கிறது. அதில் ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கலைஞர் எப்படி ஒரு ஊருக்கு போனால் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாரோ, அதே மாதிரி தலைவர் காரில் இறங்குகிற பொழுது அங்கே நிற்கிற அடிமட்ட தொண்டனை கூட கூப்பிட்டு அவன் கொடுக்குற பொருள் இல்லைனாலும் தோளில் தட்டி போகிற அந்த தன்மை இன்னும் இருக்குல்ல, அது எப்படி மாறும்? இல்லை, இப்போ அவர்கிட்ட நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக எப்போ அறிவிப்பீங்க அப்படின்னு. கோரிக்கை வலுத்து இருக்கிறது, இன்னும் பழுக்கவில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இதான் கலைஞருடைய பையன் இல்லையா? கோரிக்கை வலுத்து இருக்கிறது, ஆனால் பழுக்கவில்லை. பழுத்தால் தானே பலமாகும், பழுத்தால் தானே பதவி வரும். அப்படியே துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்தால் தேவையில்லை என்று யார் கருதுவார்கள்?
இல்ல மக்கள் இல்ல மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி வராதா? வராது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், திடீரென்று நாங்கள் கொண்டு போய் திணிக்கவில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கையில் எடுத்த ஒற்றை செங்கல் தான் அந்த செங்கோட்டைக்கு 39 எம்பிக்களை அனுப்பியது. அதே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பரப்புரை தான் இன்றைக்கு 40 எம்பிக்களை அனுப்பியிருக்கிறது. மற்ற தலைவர்கள் யாரும் பிரச்சாரத்துக்கே போகலையா? இல்லை, மற்ற தலைவர்கள் போவதை விட மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் உதயநிதி. ஓகே, அவர் போகிற போது 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு அவருடைய சுற்றுப்பயணம் மிக முக்கிய காரணமாக இருந்தது. மக்கள் ஒரு புதிய எழுச்சியை விரும்புகிறார்கள். 5 ஆண்டு காலத்தில் அவர் இந்த இளைஞரணியை கட்டமைத்திருக்கிறார். ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பல பேரை தன்னுடைய அரவணைப்பில் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு கல்வித்துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஓகே, அதில் ஒரு மாணவன் கை கொடுப்பதற்கு பதிலாக அவரை ஆற தழுவி கட்டி பிடிக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிற பொழுது எனக்கு உண்மையிலேயே கண்களில் நீர் சிந்தியது. ஏன், ஒரு 15 வயது பாலகனுக்கு இவன் தலைவன் என்கிற அடையாளம் தெரிகிறது. அந்த தலைவனை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று நினைத்தானே, அது அன்பின் வெளிப்பாடு இல்லையா? அதைவிட கல்வித்துறை நடத்துகிற மாநாட்டில் பேசுகிறார், நீங்கள் கல்விக்கு கொடுக்கிற பாட வேலைகளை வைத்துக் கொள்ளுங்கள், உடற்கல்விக்கு இருக்கிற பாட வேலையை எடுத்து விடாதீர்கள். பிஇடி பீரியடில் மேக்ஸோ சயின்ஸோ நடத்தாதீங்க, எண்ணமும் தேவை, அவர்களுக்கு வண்ணமும் தேவைன்னார். இதை விட எதிர்காலத்தை சிந்திக்கிற ஒரு தலைவர் எங்கே இருக்க முடியல. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறதுலேருந்து கலைஞர் இருந்தார், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வருவார், உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வருவார் அப்படின்னு பேசப்படுது. இது ஒரு மன்னராட்சி முறை இல்லையா? மன்னராட்சி முறையில் இல்லை. நீங்கள் மன்னராட்சி முறை என்றால் கலைஞருக்கு பிறகு கலைஞர் இருக்கிற பொழுதே ஸ்டாலினுக்கு முடிசூட்டினாரா? கலைஞர் இருக்கிற பொழுதே அவருக்கு பதவி கொடுத்தாரா? நீங்கள் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் பதவியேற்ற ஸ்டாலின் இருக்கிறப்பயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்க போறதா செய்திகள்லாம் வருது. கலைஞர் இருந்தப்பே தான் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கொடுத்தோம் இல்லையா? உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் சார், அது உரிய குடும்பத்தில் உழைத்தால் கூடுதல் அங்கீகாரமா? குடும்பத்தில் உழைப்பதில்லை, நாட்டில் உழைத்தால். ஓகே, நாட்டிற்காக உழைத்தால் இல்லையா? நீங்கள் அங்கிருந்து எங்கு என்பதல்ல, எங்கிருந்து எங்கு என்பதுதான் முக்கியம். இல்லை, பொதுவாக இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. பொதுவாக இன்னைக்கு இருக்கிற எம்பியில் எல்லாருமே வாரிசாக தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இதில் இப்போ இல்லை, நான் என்ன கேட்குறேன், அதில் என்ன தவறுன்னு. ஒருவருக்கு குழந்தையாக பிறந்து விட்டால் மட்டுமே, ஒரு அரசியல்வாதிக்கு குழந்தையாக பிறந்துட்டதால நாங்கள் எந்த பதவிக்கும் வராமல் இருக்கோம். இல்லை, எந்த பதவிக்கும் வர வேணாம், அப்படி இல்லைன்னு இருக்கும். வாரிசு மட்டுமே அடையாளமாக ஆயிடுதுங்கிறது தான் சிக்கல். இல்லையே, நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எத்தனை வாரிசு அடையாளம்? இல்லை, கண்டிப்பாக இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்க 22 திமுக எம்பி, அதில் எத்தனை பேர் வாரிசு? இப்போ தூத்துக்குடி எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து மக்கள்கிட்ட போய் களத்தில் நின்றவங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து எவர் நின்றாலும் டெபாசிட் காலி என்கிற அளவுக்கு மக்கள் பணி செய்ததினால் அவர்கள் 2வது முறை. நீங்கள் மக்கள் பணி செய்யாமல் உங்களை தேர்ந்தெடுக்க முடியுமா? இப்போ அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் 2வது முறையாக எம்பி, எப்படி வர முடியும்? அந்த 5 ஆண்டு காலம் அவர் பணியாற்றியதால இப்போ திருப்பி வந்திருக்கார். வேறு எந்த வாரிசுகள் சொல்லுங்க. இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ வாரிசுகள்னு அதை நம்ம ஒரு என்கோட் பண்ணாமல் திமுகவில் முதல் வட்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் உழைச்சா மட்டும்தான் அவங்க பெரிய பொறுப்புகளுக்கு வராங்கங்கிற ஒரு பின்பம் இருக்கேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயர் என்ன? முரசொலி. அவர் எங்கிருந்து வந்தவர்? அவர் யார்? ஒரு ஒன்றிய செயலாளர். ஓகே, அதுவும் பிரிக்கப்பட்ட ஒரு 26 ஊராட்சிக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். ஓகே, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? KE பிரகாஷ். அவர் யார்? சாதாரண ஒரு வணிகர் குலத்தில் பிறந்து வியாபாரம் செஞ்சிருந்தவர். சாதாரண உங்களுடைய துணை வரப்போற இல்லை, அவரும் இளைஞரணியில் மாநில துணை செயலாளர் என்ற பொறுப்புக்கு வரார். அந்த பொறுப்பில் அடையாளம் கண்டப்பட்டு இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். தென்காசியில் வெற்றி பெற்றிருக்கிற ராணிக்குமார் என்ன மிகப்பெரிய வாரிசுக்கு வந்தவரா? ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், சாதாரண தொண்டர், இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கள் பரவலாக எடுத்துக்கங்களேன்,
நீங்கள் சொல்லுகிற பெரிய தலைகளை தவிர இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்துக்காக உழைத்தவர்கள், இயக்கத்தின் அடிமட்ட தொண்டர்கள். நீங்கள் ஒவ்வொரு தொகுதியும் நீங்கள் வரிசையாக எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு வேட்பாளரை அடையாளப்படுத்துகிற பொழுது அவன் வாரிசு என்பதற்காக அல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் என்பது அல்ல, அவன் இயக்கத்துக்கு என்ன செய்தான், மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பார்த்து தான் வேட்பாளராக. அப்போ உங்களுடைய வாரிசு அரசியலை தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். வாரிசு அரசியல் என்று இதை கருதவே இல்லையே. ஓகே, வாரிசுகள் மக்களுக்கு செய்த பணிக்கு அவர்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் 40க்கு 40 இல்லையா? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ. ஆமாம், நான் அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் சொன்ன தூத்துக்குடி, வேலூர், இது ரெண்டுலேயும் 2வது முறை நிற்கிறாங்க. நீங்கள் வாரிசு அரசியல்னா மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? அது பெரும்பான்மையான வாக்குகள். தூத்துக்குடியில் அக்காவை எதிர்த்து நின்ன அத்தனை பேருக்கு டெபாசிட் காலி. எப்படி வந்துச்சு யோசிக்கணும்ல. எந்த வேட்பாளர் வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் தமிழச்சி தங்கமணியை சொல்லலாம், 2வது முறை நின்று ஜெயிக்கிறாங்க. கலாநிதி வீராசாமியை சொல்லலாம், 2வது முறை நின்று ஜெயிக்கிறார். தயாநிதி மாறன் வரிசையாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அவரெல்லாம் நீங்கள் வாரிசு கணக்கில் கொண்டு போகவே முடியாது சென்னையை பொறுத்த வரைக்கும், இல்லையா? அந்த பக்கம் டிஆர் பாலன் வரிசையாக பாருங்களேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பணி செய்தவர்கள் மீண்டும் பணி செய்கிறார்கள். இல்லைன்னா எப்படி சார் 40க்கு 40? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய தேசிய கட்சி தலைவர் சொன்னார் நிருபர்களை பார்த்து, நான் வேணா சொல்கிறேன், நீங்களும் எங்கேயும் போக போகிறதில்ல, நானும் எங்கேயும் போக போகிறதில்ல, தேர்தல் வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணிக்கை முடிகிறப்ப இந்த தென் தமிழ்நாட்டில் ஒரு திமுக எம்பி கூட இருக்க மாட்டான்னு சொன்னார். அவரை எதிர்த்து கோயம்புத்தூரில் போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா? இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்த இயக்கத்திலேருந்து இந்த இயக்கத்துக்கு வந்த சாதாரண ஒன்றிய செயலாளர். எந்த திமுக எம்பியும் இருக்க மாட்டான்னு அடித்து சொன்னவரையே அடித்து கீழே கொண்டு போனவர் ஒரு சாதாரண கழக தொண்டன், இல்லையா? நீங்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி எங்கள் அண்ணன் நேருடைய மகன் அருண் நிற்கிறார். அது விசாலமான தொகுதி. சாதி அடிப்படையில் நான் தான் வெற்றி பெறுவேன்னு பாரிவேந்தர் தலை நிமிர்ந்து நின்ற தொகுதி. அந்த எங்கள் அருமை தம்பி அருண் அங்கே இருக்கிற இயக்க தோழர்கள்லாம் இணைந்து பணியாற்றி பல்லாண்டு காலமாக பழகியதன் விளைவு 4 லட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இது எப்படி வாரிசு அரசியல் ஆகும்? வாரிசு அரசியல் இல்லையே. ஒரு தொகுதி 2 தொகுதி என்றால் பரவாயில்லை. நான் சொல்லுகிற இத்தனை தொகுதிகளிலும் வாரிசுகள் மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் எம்பி ஆகியிருக்காங்க. நியமன பதவிக்கு வரலையே. நீங்கள் முடிஞ்சால் உங்கள் வாரிசை கொண்டு போய் நிறுத்தி பாருங்க, ஜெயிக்க வைங்க. முடியலையே. ஜெயக்குமார் பையன் ஜெயிச்சிட்டாரா? இல்லையா? அதிமுகவில் எத்தனை வாரிசை நிறுத்துனாங்க இந்த இடமுறை? நிறுத்தி ஜெயிக்க முடியலையே. நீங்கள் வாரிசு அரசியல் இந்த அடுத்தவர்கள் தலைமுறை என்று நினைக்காத ஒரு தன்னலமற்ற தலைவர் என் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஏன் தெரியுமா? விடுதலை திருநாளின் தகைசால் தமிழர் என்ற விருது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லோருக்கும் வழங்கப்படுகிற விருது அல்ல, தமிழகத்தில் உயரிய விருது. அந்த விருதை எங்கள் ஐயா குமரி அனந்தனுக்கு இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறார். அரசியலின் உச்சம் அது. மேடைக்கு மேடை ஏறுகிற இடத்திலெல்லாம் தலைவரையும் தளபதியும் விமர்சனம் செய்கிற மிகப்பெரிய பேச்சாளர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதாவின் தென் சென்னை வேட்பாளர், புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர். அவரை பெற்றெடுத்த தந்தை எங்கள் ஐயா குமரி அனந்தன். அவருக்கு தமிழகத்தின் உயரிய விருது. இதுதான் தலைவர். கண்டிப்பாக இதுதான் திராவிட மாடல். இதுதான் தளபதியின் ஆட்சி. கண்டிப்பாக உங்களுடைய நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.